வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். கஷ்கால பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா தப்பாரமப்பணம் சரணம் காசி தேவகுரி திரு வினராமநகுரி தப்பாரமப்பணம் சரணம் பரபம்ம சுபம் பரிஸ்ரீ நரஹரி பாபாஜி திருடையப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய கடாச்சம் ஓம் ஐம் சரணோபைரேஸ்வரி ஓங்கிலும் யோகோபேஷோச்சம் சௌங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கிரிமாய் ஜெகன்மாதா பிதா பரபம்ம சுரூபம் பைரபைரவம் திருப்படியப்பணம் சரணமங்கிரி நமச்சிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததாவாரஹ நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகச கர்ணம் சை விஷ்ணு மாயா ஜகத் குரு குருபர்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபர்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நம. ஜெயந்தி மங்கள மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சமா சிவராத்திரி ஸ்வஹா சதா நமஸ்துதே மகாதேவீஷ வித்மஹே விஷ்ணுமத்னித தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரஜோதியாகாது ஓம் சுமனத்வஜாய வித்மஹே சூலஸ்தாய தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதியாகாது. இன்றைக்கி தேதி வந்து ரெண்டாம் தேதி 1ஆம் மாதம், அதாவது தமிழ் வருஷப்பருப்பு இல்லை, தமிழ் வருஷப்பருப்பு வந்து 4ஆம் மாதம் சித்திரை மாதம் தான் தமிழ் வருஷப்பருப்பு. இது வந்து இங்கிலீஷ் மாதம் வருஷப்பருப்பு. இங்கிலீஷ் உள்ளவங்க இங்கிலீஷ் மாதம் வருஷப்பருப்பு, அது வந்து நம்மளுக்கு 1ஆம் மாதம் பிறந்தது. இன்றைக்கி தேதி வந்து 2ஆம் தேதி 1ஆம் மாதம் 2 கோசம் 2/6 பிறந்துடுது. 2 கோசம் 2/6 பிறந்தது. இன்றைக்கி நட்சத்திரம் வந்து சதுர்த்தி திதி, அதாவது சதுர்தசி திதி, மிருகசீர நட்சத்திரம். மிருகசீரோட நட்சத்திரம். ஆனால் என்ன ஒன்று, மிருகசீர நட்சத்திரம் மேல் நல்ல நட்சத்திரம். சில பேர் சொல்லுவாங்க அது வந்து தோஷ நட்சத்திரம் சொல்லுவாங்க, ஆனால் அது மேல் நல்ல நட்சத்திரம். ஏன்னா இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சில நல்லது உண்டு கெட்டது உண்டு. 9 கிரகங்களும் 12 ராசியும், அது வீடு 12 வீடும் நல்லதும் செய்யும் கெட்டது செய்யும். இன்றைக்கி தேதி வந்து 2ஆம் தேதி 1ஆம் மாதம் 2 கோசம் 2/6 வெள்ளிக்கிழமை காலை மணி ஒரு 12 மணி போல் ஒரு ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசி கால பைரவி பைரவரிய ஆன்மீக தகவல். இது வந்துமா 97வது சதஸ், 97வது வீடியோ நான் வந்து ஆன்மீக தகவல் பேசுகிறேன். அப்போ இன்னைக்கு உள்ள நட்சத்திரம் வந்து அதாவது மிருகசீர நட்சத்திரம். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து எப்பயும் மிருகசீரம் சித்திரை அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நடுப்பகுதி ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்பயுமே. அது வந்து ஜோதிட சாஸ்திரம் அழிஞ்சவங்களுக்கு அது தெரியும். நான் சொல்கிறேன் ஜோதிட சாஸ்திரம். அப்போ இன்றைக்கி மிருகசீர நட்சத்திரம், அதாவது நான் நேற்று சொல்லியிருந்தேன், அதாவது சுவாதி நட்சத்திரம் பாணி நட்சத்திரம் 2 நட்சத்திரம் மகாலட்சுமி அம்சம் புரிஞ்சுது. அதுக்காக மற்ற நட்சத்திரம் சரியில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. முடிஞ்சவரை ஒரு வீட்டில் வந்து பெண்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாவது கண்டிப்பாக குத்துவிளக்கு ஏற்றி வச்சு கண்டிப்பாக பூஜை பண்ணணும். நம்மளுக்கு வந்த விளக்கே வந்து தீபம் தான் நம்மளுக்கு உயிர். அப்போ வந்து வந்து விஷ்ணு விளக்குன்னு ஒரு விளக்கு, அது இப்போ இல்லை, நடுமையில் இல்லை, இப்போ காமாட்சி விளக்கு வந்துருச்சு. ஆனால் ஆதி காலத்தில் வந்து விஷ்ணு விளக்குன்னு ஒரு விளக்கு உண்டு, அது இப்போ இல்லை. பாட்டிமார்கள் பாய்ச்ச காலம்லாம் முடிஞ்சு. அது வந்து கருப்பு வெங்கலத்தில் செய்யப்பட்டது, அது இப்போ கிடைக்காது, செய்யவும் மாட்டாங்க, யாரும் ஆர்டர் பண்ண மாட்டாங்க, அதனால ஊர்க்காரங்க செய்ய மாட்டாங்க. அந்த விஷ்ணு விளக்கு வச்சு தான் மகாலட்சுமி பூஜை பண்ணு. அதன் பின் குத்து விளக்கு வந்தது, நல்ல விதவிதமான குத்து விளக்கு வச்சு பூஜை பண்ணி வீட்டில் வந்து தீபம் கண்டிப்பாக எரியணும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து தீபத்துக்கு வந்து கெட்ட சக்திகள் அண்டாது. எப்படி சூரியன் 24 மணி நேரம் உதயமாக இருக்குதோ அதே மாதிரி தீபம் வீட்டில் கண்டிப்பாக நம்ம ஏற்றி நம்மளுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். சரி, இப்போ வந்து கிரி நம சிவாய பைரவ சிவம். நாளைக்கு சனிக்கிழமை முழு பௌர்ணமி, அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் வருது, ரொம்ப விசேஷம். அதுவும் திருவாதிரை நட்சத்திரம் வந்து மலேசியா நேரப்படி 9:26 PM வரைக்கும் இருக்குது. இந்த பௌர்ணமி திதியும் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றா சேர்வது, அமாவாசை திதியும் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றா சேர்வது மிகப்பெரிய ஒரு பலம் அதிகம். எப்படி பலம் அதிகம் சொன்னால், அதில் சொல்கிற சில மந்திரத்துக்கு வந்து அமிர்தவிதமான சக்திகள் கிடைக்கிறது சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்போ நேரம் இருந்தால், வேலைக்கு போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, குடும்பவாசிகள் வீட்டில் உள்ளவங்க, நேரம் இருந்தால் நீங்கள் காலையிலையோ மதியமோ இரவோ 24 மணி நேரம் தெய்வம் வழிபாடு செய்யலாம். சூரியன் வந்து எப்பவுமே மறைய போகிறது கிடையாது, பூமி தான் சுற்றுது. சூரியன் 24 மணி நேரம் அக்னி பலம்பாக அக்னி குண்டமாக ஏஞ்சிக்கிட்டே இருக்குது. இது வந்து சாஸ்திர விதி, இது உண்மை தான். ஆரம்பத்தில் சில நீங்கள் பாருங்கள், நம்ம இந்த வேத சாஸ்திரங்கள் தெரிஞ்சவங்க கருட புராணத்தில் வந்து சூரிய பகவான் 24 மணி நேரம் இணைஞ்சிருக்கிறார், பூமி சுற்றுதுன்ட்டு ஒரு குறிப்பு இருக்குது. கருடபுரம் எப்போ எழுதப்பட்டது? எத்தனையோ யுகத்துக்கு முன்னாலே எழுதப்பட்டது. அது எப்படி இப்போ உண்மையாக இருக்குது? நம்ம ரிஷிகள் அவ்வளோ அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஞான திருஷ்டியில். இப்போ வந்து சயின்ஸுக்கெல்லாம் வந்து ஏதோ வச்சு பல்லாம் பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க, சந்தோஷம் தான். அவங்களும் ஒரு கடவுளுக்கு சம்மந்தம் சயின்டிஸ்டுங்களாம். ஆனால் நம்ம ரிஷிகள் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாமல் சூழ்நிலையும் வந்து
நம்ம நவக்கிரக சஞ்சாரத்தை பற்றி எழுதியிருக்காங்களா, நம்ம கண்டிப்பாக அவங்கள பாராட்டணும். நம்ம அவங்கள மதிக்கணும். சப்தரிஷிகள் ரொம்ப முக்கியம், மதிக்கணும். சரி, இப்போ வந்து நம்மளை அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து தை மாதம் வர அமாவாசை. தை மாதம் அமாவாசை என்றைக்கு வருதுன்னா 18ஆம் தேதி 1ஆம் மாதம், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி திதி மறுநாள் வரைக்கும், அதாவது 5 விடியகால 5:03 வரைக்கும் இருக்குது. அதாவது மறுநாள் 5:03 வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் இருக்குது. அதுவும் சனிக்கிழமை வந்து விடிகாலையிலே, அதாவது 3:52க்கு சதுர்தசி திதி முடிஞ்சு அமாவாசை திதி ஆரம்பிச்சிடுறது. அப்போ இந்த அமாவாசை திதியில் உங்களுக்கு நல்லா தெரியும், முன்னோர்கள் வழிபாடான தர்ப்பணம், பிண்டம் வைத்திய சிராத்தம், திலாயாகம் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு 3 அமாவாசை ரொம்ப முக்கியம் கொடுப்போம். இன்னும் உண்மையிலேயே பார்த்தா ஒரு வருஷம் முடிஞ்சு ஒரு வருஷம் பிறகுது பார்த்திங்களா, அது வந்து வருஷ சிராத்தம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் மாதம் வர சூரியன் உதயம் இடம் மாறும்போது மாதம் மாறுது இல்லையா, அதுக்கு ஒரு சிராத்தம் இருக்குது. அப்புறம் அமாவாசை கண்டிப்பாக நம்ம சிராத்தம் செய்யணும். பௌர்ணமிக்கு சிராத்தம் செய்வது வழக்கம் உண்டு, அது நடைமுறையில் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அமாவாசையில் வந்து சிராத்தம் கண்டிப்பாக நம்ம செய்யணும். நம்ம முன்னோர்கள் வந்து வழிபாடு நம்ம செய்யலைன்னா இட வழிபாடு பூர்த்தி ஆகாது. நான் அடிக்கடி சொல்வேன், இது முன்னோர் வழிபாடு சிராத்தம் கற்றுங்க தயவுசெய்து. நான் வந்து உங்களுக்கு எளிய முறையில் நான் சொல்லிக் கொடுக்குறேன், தமிழில் மாற்றி எப்படி எள்ளுந்தண்ணி மச்சம் எப்படி இறப்பது, வர்க்கம் பண்ணுறது, அதுக்கு என்ன காயத்ரி மந்திரம் மட்டும் சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கு 2 பிண்டம். அப்புறம் மூல மந்திரம் சொல்லிக் கொடுத்தேன். அக்னி காரியம் செய்யும் போது என்ன மூல மந்திரம் சொல்லி அக்னி பிண்டத்தை போடுவது, அதுக்குள்ளே மூல மந்திரம் நான் சொல்லிக் கொடுத்தேன். அதை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கற்றுக்குங்க. அதன் பின் 5 மந்திரத்துக்கு நான் போகிறேன். இப்போ வந்து தை அமாவாசை எப்போ வருது தெரிஞ்சுக்கணும். இந்த தை அமாவாசை 18ஆம் தேதி 1ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் சிராத்தம். வேலைக்கு போயிட்டு வந்து காலையில் செய்யலாம், இல்லை மதியம் செய்யலாம், இரவு கூட செய்யலாம். 24 மணி ஆனால் வீட்டுக்கு வெளியே தான் செய்யணும். இல்லை ஆற்றங்கரை ஓட்டில் செய்யலாம், இல்லை மலை அடிவாரம் செய்யலாம், இல்லை மரங்கள் வீட்டு முன்னுக்கு மரங்கள் இடம் கோசமாக இருந்தால் செய்யலாம். மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காம, மற்றவங்க நம்மளை பார்த்து ஏதோ மந்திரம் பண்ணுறாங்க மாயம் பண்ணுற நினைக்காம நீங்கள் செய்தாலே போதும். இந்து சனாதன தர்மம் என்ன சொல்ல, மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது, மற்றவங்க தப்பாக பேசக்கூடாது. அதுதான் இந்து தர்மம். இந்து சனாதன தர்மம் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். மற்றவங்களுக்கு நம்பிக்கைனா ஒதுங்கணும். அதுதான் இந்து தர்மம். நம்மளால் மற்றவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்போ இது ஒரு கஷ்டமாக இருக்கக்கூடாது. சரி, அடுத்தது வந்து நான் வந்து இந்த ராசி பலன் போய் சொல்லும் போது அடுத்த ரொம்ப கவனமாக இருப்பது மீன ராசி. ஏன்னா பகவான் போகிறார், ராசியிலே போய் உட்கார போகிறார். என்றைக்கு உட்கார போகிறார்? 6ஆம் தேதி 3ஆம் மாதம். அப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்க போகுது சனி. அதுக்காக பயந்துடாதீங்க, ஒரு எச்சரிக்கை தான். ஒரு எச்சரிக்கையாக இருந்து இப்பயே ஒரு வழிபாடு ஆரம்பிச்சிருங்க. அதுவும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வர சுக்கிர பகவான் வர ஆதிக்கம். அவரோட மந்திரம் உங்களுக்கு தெரியும், ஓம் அஸ்வத் பிரஜாய வித்மஹே தனுர் அஷ்டாய தீமஹே தன்னு சுக்கிர பிரஜோதயாத். இது கண்டிப்பாக சொல்லணும். பிராண தேவதை ருரு பைரவர், ஆனந்த ரூபாய் வித்மஹே டங்கோசாய தீமஹே தன்னோ ருரு பைரவ பிரச்சோதயா. இதெல்லாம் வந்து கற்றுங்க. வெள்ளிக்கிழமை முடிஞ்ச வரை இந்த காயத்ரி மந்திரத்துக்கு தோஷமே இல்லை. எந்த இடத்துல எங்கே வேணால் மனசில் ஜபம் பண்ணலாம். என்ன மனப்பானம் பண்ணணும், பிழை இல்லாமல் மனப்பானம் பண்ணி மனசில் ஜபம் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா அதன் பின் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானோட காயத்ரி மந்திரமும் சுக்கிர பகவானுடைய குருவான ருரு பைரவர் சொன்னல, ஆனந்த ரூபாய் வித்மஹே ஓம் ஆனந்த ரூபாய் வித்மஹே டங்கோசாய தீமஹே தன்னோ ருரு பைரவ பிரச்சோதயாத். இந்த மந்திரம் வந்து வெள்ளிக்கிழமை முடிஞ்ச வரைக்கும் காலையில் ஒரு 20 மதியம் 20 இரவு 20 கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னதான் இந்த குருக்கள் எப்போ பார்த்தாலும் மந்திரம் படி இது பண்ணி அது பண்ணி சொல்கிறாரு, தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் பாருங்கள், வேதத்தில் வந்து புராணங்களில் வந்து அசுரர்கள் வந்து கெட்டவர்கள் தான். அவங்க வந்து நல்லது செய்கிறதில்ல, கெட்டவங்க தான். எல்லாரும் இல்லை, சில அசுரர்கள். ஆனால் அவங்க எல்லா தப்பும் செஞ்சோம், இறைவனையே அவங்களுக்கு வரம் கொடுத்தார். ஏன்னா அவங்க சொன்ன மந்திரம், அவங்க மனதில் உள்ள நம்பிக்கை, பக்தி. இறைவன் இருக்கார், நம்ம சொல்கிற வழிபாட்டுக்கு இறைவன் நம்ம கூட வருவார், கேட்ட வரத்தை கொடுப்பார் சொல்லி தான் அசுரர்களுக்கே இறைவன் வரம் கொடுக்கார் பிரம்மதேவர். அதன் பின் அவங்க அந்த பலத்தை வாங்கின பிறகு, அந்த வரத்தை வாங்கின பிறகு திருப்பியும் அவங்க கெட்டது செஞ்சு அவங்க சொந்தத்துக்கு பாவத்தை அனுபவிச்சுக்கிறாங்க. சொந்தத்துக்கு அவங்க எடுத்த வரமே அவங்களுக்கு பாதகமாக அமையும். ஏன்னா அவங்களுக்கு ஆணவம் வந்துடும், அகம்பாகம் வந்துடும், நானே பெரியவன் வந்துடும். அது வந்து அசுரர்களுக்கு இயற்கையான உங்களுக்கு. ஆனால் இருந்தாலும் இப்படிலாம் நடக்க போகுதுன்னு நினச்சோம் இறைவனையே அவங்களுக்கு வரம் கொடுக்குறார். காரணம் அவங்க செய்த பூஜை, அவங்க செய்த தவம்,
அவங்க சொன்ன மந்திர ஜபம். இதுக்கு வந்து இறைவன் கட்டுப்பட்டே ஆகுவார். அதன் பின் நீங்கள் செய்கிற புண்ணியத்தை பொறுத்து தான் அது உங்கள் தண்டனை நல்லது நடக்கும். நீங்கள் என்ன இது பண்ணாலும் நம்பிக்கை வேணும். மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு பாதம் நினைக்கக்கூடாது. நம்ம சொல்கிற மந்திரத்துக்கு உயிர் உண்டு. இது அனுபவத்தில் நீங்கள் உணர முடியும். இப்போ சில பேர் வந்து பைரவ வழிபாடு எல்லாரும் வந்து நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு பொன் பொருள் சேர்க்க இல்லை, நல்லா இருக்குது, சந்தோஷமாக வாழ்கிறேன், நான் எப்படி பைரவர் கும்பிட்டு இன்ன வரைக்கும் யாருமே எனக்கு கேட்டது கிடையாது. ஐயா எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு, ஐயா எனக்கு கடன் சமயம் வந்துடுச்சு, ஐயா நான் பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், என்ன பரிகாரம் செய்யணும், என்ன மந்திரம் ஜெபம், எல்லா வழிபாடும் பண்ணிட்டேன், எனக்கு மாற்றம் தெரியல. எல்லாரையும் நான் சொல்லலை, எல்லா தெய்வத்தையும் நான் சொல்லலை. சில தெய்வங்கள் வழிபட்டேன், எனக்கு பலன் தெரியல, நீங்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், என்ன வழிபாடு செய்ய சொல்லிக் கொடுங்க. அப்படி தான் 99% வந்தாங்க. வந்து கேட்டு இன்றைக்கி பைரவ வழிபாடு உண்மை, பைரவ பூசணிக்காய் விளக்கு ஏற்றி வச்சு மந்திர ஜெபம் பண்ணால் உண்மை, இந்த சிராத்தம் பண்ணால் உண்மை, அதில் வந்து ஒரு ஒரு சக்தி இருக்குது நம்மளை காப்பாற்றுதுன்ட்டு மக்கள் தமிழங்க முட்டாள் இல்லை, தமிழங்க எல்லாமே தெரியும். இப்போ நான் பேசும்போதே நான் போய் பேசுகிறேன்னா உண்மை பேசுகிறேன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் இந்த டிக்டாக்ல இந்த 2025 1ஆம் மாதம் 5ஆம் தேதி வர்றதுக்கு முன்னாடி நான் யோசித்தேன், டிக்டாக்ல நம்ம ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறோம், அவ்வளோ நம்பிக்கையானவங்களாக இருக்காங்க, ஆன்மீகத்தில் கேட்கவா போகிறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், தப்பாக டிக்டாக்ல ஓடி சண்டை போடுறாங்க தமிழவங்களும் கேள்வி தான் பட்டிருக்கேன், தப்பாக பேசுகிறாங்க கேள்வி தான் பட்டிருக்கேன். ஆனால் இந்த ஆன்மீகத்தை சாமியாருங்களே எங்கள் குருமார்கள் தான் கேட்பாங்க, எல்லாருமா கேட்டு செய்யப்படுறோன்னா அப்படி ஒரு எனக்கு அவநம்பிக்கை. என்னை மன்னிங்க இந்த வார்த்தை சொன்னது, எனக்கு ஒரு நம்பிக்கை அவநம்பிக்கை இருந்தது. ஆனால் என்னோடய உமாமா குட் பேட்மின் தான், இல்லையா தமிழவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், கேட்குறவங்க கேட்கட்டும், கண்டிப்பாக அவங்க அதை ஒன்று செய்வாங்க, பலன் பார்த்த பிறகு அப்புறம் அவங்க தொடர்ந்து செய்வாங்க. ஏன்னா வழிகாட்டி இல்லை, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, சொல்லி பாருங்கள். அப்போ அதுக்கு பார்த்தா நானே அவநம்பிக்கையாக தான் நான் இன்றைக்கி 1 வருஷம் ஆச்சு டிக்டாக்கில் நான் நிறைய ஆடியோ, இன்றைக்கி 97வது ஆடியோ நான் கொடுக்குறேன். இன்ன வரைக்கும் தமிழவங்க நான் பார்த்த டிக்டாக் உள்ளவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க தான். ஏன்னா ஏதோ சண்டை போட்டாலும் அவங்க நம்பிக்கை, அவங்களோட இது பர்சனல் பிரச்சனை. ஆனால் வழிபாடு விஷயத்தில் அவங்க ரொம்ப கிரேட். நான் பார்த்துட்டேன் 1 வருஷம் நான் பார்த்தேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்து சில பேர் கால் பண்ணி பேசுகிறாங்க, ஆனால் முதல்ல நான் நம்ப மாட்டேன். ஏன்னா முன்ன பின்னே தெரியாது, இல்லை ஸ்கேமாக இருக்கலாம், பொய் சொல்லுவாங்க. சில பேர் வீம்புக்குன்னு சில பேர் தேவை, என்கிட்ட விளையாடக்கூடாது, பைரவர் பார்த்துக்குவார், இது மாதிரி அனுபவிச்சிருக்காங்க. இதுதான் ஸ்கேமிங் ரொம்ப இருக்குல்ல இப்போ, அதனால் நம்ப மாட்டேன். அப்புறம் டிக்டாக்கில் வாட்ஸ்அப்பில் அவங்க பேசி அனுப்பி அதை கேட்டு உண்மை நம்பின பிறகு தான் நான் பதில் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எடுத்தோன்னே யார் எப்படி நம்மளுக்கு தெரியாது பாருங்கள். ஆனால் எனக்கு பழக்கம் உள்ளவங்க எனி டைம் அடித்து நான் உடனே பதில் சொல்லுவேன். என் குரூப்பில் உள்ளவங்க உடனே ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவேன். அதான் எனக்கு அவங்களுக்கு தெரியும், அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியும். தெரியாதவங்க நான் எப்பயுமே நான் வந்து டக்குன்னு நான் பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து ஸ்கேமாக இருக்கலாம், இல்லை வீம்புக்குன்னு சில பேர் செய்யலாம், இல்லை வம்பு இழுக்கலாம். அவங்க அனுபவிக்க தான் போகிறாங்க, நம்மகிட்ட விளாட்றது, குருமார்கிட்ட விளையாடக்கூடாது, அனுபவிக்க தான் போகிறாங்க. ஆனால் இதை நம்மளுக்கே அதை வம்புன்னு சொல்லி நான் இது கண்டுக்கிறது இல்லை ப்ளாக் பண்ணி விட்ருவேன். நம்மளுக்கு தேவை, நம்ம உள்ளே வெளியே நம்ம பார்க்க முடியலையே, சரி பரவாயில்ல இருக்கட்டும். கிரி நம சிவாய பைரவ சிவம். அடுத்தது வந்து தை அமாவாசையை தொட்டு கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் முன்னோர்களை பாவித்து கண்டிப்பாக தர்ப்பணம், சிராத்தம் இல்லை எளிய முறையில் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பலன் உண்டு. நான் காசிக்கு வந்து 14ஆம் தேதி நாங்கள் போகிறோம். ஒரு அம்மாவோட தாயாரோட ஆஸ்தி, அதை உண்மையிலே பார்த்தா எனக்கு அவங்க அம்மா தான். ஏன்னா என் குரூப்பில் உள்ளவங்க அனைவரும் எனக்கு அம்மா அப்பா தான். குரூப்பட்டு எல்லாம் கற்றுக்கிட்டு குரூப்பட்டு விளையாட்டாங்களா, அவங்கள கண்டுக்க மாட்டேன். திருப்பி வந்தால் நான் சேர்த்துக்க மாட்டேன் மற்றவங்க பற்றியில். ஏன்னா அது ஒரு வாட்டி நம்ம குரூப்பில் வந்து நல்லா நல்லா வந்த பிறகு அவங்களே விளையாட்டாங்கன்னா நான் திருப்பி அது சேர்த்துக்கூடாது. அது வந்து அவங்க வேறு குருவை தேடி போயிட்டாங்கன்னு சொல்லி நானும் ஒதுங்கிடுவேன். அவங்க நல்லா இருக்கட்டும், குரூப்பில் இருக்கட்டும், நல்ல மரியாதையாக இருந்தாங்க, நல்லா இருக்கட்டும் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் குரூப்பில் உள்ளவங்க அனைவரும் என்னோட குடும்பவாசிகள், என்னோடய அப்பா அம்மா தான். இப்போ என்னோடய அப்பா அம்மாவோட ஆஸ்தியை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். எங்கே நீங்கள் எடுத்து போகிறோன்னா 14ஆம் தேதி நாங்கள் போகிறோம் காசிக்கு. நாங்கள் போய் சேர்றதுக்கு 2 நாள் பிடிக்கும். ஏன்னா சேவல் 2 கப்பாக மாறணும். போன பிறகு வாட்ஸ்அப்பில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு தொடர்பு பண்ணலாம், ஃபோன் பண்ணாதீங்க. நான் கண்டிப்பாக நாங்கள் என்னென்ன செய்கிறோம், என்னென்ன கோயிலுக்கு ஆனால் கோயில் உள்ளுக்கு நாங்கள் ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது, விட மாட்டாங்க கேமராவை. ஆனால் நாங்கள் இந்த கங்கா நதி ஓரத்தில் எப்படி சிராத்தம் பண்ணுறோம், என்ன ஹோமம் செய்கிறோம், அந்த ஆஸ்தி நாங்கள் என்ன பண்ணுறோம் நீங்கள் எல்லாம் பார்க்கணும். என் கூட அண்ணா பாபா இருப்பார் கண்டிப்பாக, அவர் ஒரு அகோரி. அவர் எப்பயுமே நான் காசிக்கு வந்தாலும் அவர் என் கூட இருப்பார், அதெல்லாம் நான் அறிமுகப்படுத்துகிறேன். ராத்திரியில் வந்து ருத்ர பூஜைன்னு சொல்லி பைரவ பூஜைக்கு நாங்கள் போகிறோம்.
அது முடிஞ்சால் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சால் நான் காமிக்கிறேன். நானும் உமா அம்மா மற்ற எங்கள் குரூப்பில் உள்ளவங்களாம் போகிறோம், 10 பேர் போகிறோம். கூட வரவங்க வரட்டுமே. ராத்திரி மயான பூஜை வந்து அகோரிகள்லாம் வந்து செய்வாங்க. அதெல்லாம் நாங்கள் போகிறோம். எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நாங்கள் பிடிச்சி நீங்களாம் பார்க்கணும். ஏன்னா இப்படி ஒரு பூஜை உண்டு. ஏன்னா உலகத்திலே மிகப்பெரிய பூஜை கும்பமேளா நடந்த 140 வருஷத்துக்கு முன்னால். அந்த அகோரிகள் அவ்வளோ பேர் எங்கேருந்து வந்தாங்க, இப்போ எங்கே போனாங்களே தெரியல. எந்த ஒரு பேப்பர்லேயும் வெளியாகல இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம், இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம், இன்னும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. உடனே எல்லாம் ஒரு திரண்டு பிரகாராஜில் வந்தாங்க. அதாவது அலகாபாத் பிரகாராஜ் உண்மையான பேர் வந்து பைரவருக்கு யாகம் பண்ணிவிட்டு, அவங்களாம் பைரவர் அம்சம் யாகம் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல, எங்கே இருக்காங்க கூட தெரியல. அது ஒரு மர்மம். அகோரிகள் பூஜையெல்லாம் வந்து ஒரு மர்மம், அதுதான் விசேஷம். சரி, அடுத்தது வந்து கிரி நமசிவாய பைரவசியம். நம்மளுக்கு வந்து மகா சிவராத்திரி வருது. தை அமாவாசை முடிஞ்சு மகா சிவராத்திரி ரொம்ப முக்கியம். சிவராத்திரி மாசி மாதத்தில் தான் வரும் எப்பயுமே. அது திரோயோதசி திதி என்றைக்கு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 15ஆம் தேதி 2ஆம் மாதம், தமிழுக்கு வந்து 3, அதாவது மகா சிவராத்திரி. தேய்பிறை பிரதோஷம் தான் மகா சிவராத்திரி. அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து திரோதோஷி நம்மளுக்கு வரும். உத்திர நட்சத்திரம் இரவு 11 மணிக்கு இருக்குது. ஆனால் இந்த திரோதோஷி திதி வந்து 15ஆம் தேதி 2ஆம் மாதம், தமிழுக்கு 3, ஞாயிற்றுக்கிழமை. திரோதோஷி திதி வந்து 8:21 PM முடிஞ்சிருது. 8:21 PM முடிஞ்சிருது இரவில். அன்றைக்கி 15ஆம் தேதி 2ஆம் மாதம் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை முடியுது. அப்போ பிரதோஷ திதி, திரோயோதசி திதி வந்து சனிக்கிழமை இரவு முழுவதும் இருக்குது. அப்போ சனிக்கிழமை 7:15 PM ஆரம்பிக்குது. அதாவது 14ஆம் தேதி 2ஆம் மாதம் துவாதசி திதி முடிஞ்சு, அதாவது 7 மணிக்கு துவாதசி 7:15 PM இரவில் துவாதசி திதி முடிஞ்சு திரோயோதசி திதி ஆரம்பித்து 15ஆம் தேதி 2ஆம் மாதம் 8 மணி வரைக்கும் இரவு இருக்குது. அப்போ சனிக்கிழமை இரவு முழுவதும் சிவராத்திரி பூஜை நம்ம கடைப்பிடிக்கலாம். நீங்கள் எந்தெந்த கோயில் எங்கே செய்யலாம் போய் கலந்துக்குங்க. ஆனால் எங்களோட புருஷோத்தம் காசி கால பண்டார பைரவ காட் மலேசியாவில் உள்ளவங்க பேரா ஃபேமிலி பைரவ குரூப்புக்காரங்க நாங்கள் சனிக்கிழமை இரவு 4 கால ஹோமம் செய்வோம். நம்ம பேர் இருக்க மாட்டோம், எப்பயுமே ஒரு 10 பேர் கூட இல்லை, 5 பேர் 6 பேர் தான் இருப்போம். வருஷம் நாங்கள் அது எங்களுக்கு ஒரு மன திருப்தி, மன சந்தோஷம். அந்த மாட்டு கொட்டாயில் நம்ம ஆறுமுக ஐயா தான் அதுக்கு இன்சார்ஜ். அவர் இடத்துல அவர் அனுமதி வாங்கி எப்பயும் வருஷம் அவர் இடத்துல செய்வோம். நாங்கள் ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல ஃபேமிலி. எங்களால் முடிஞ்ச 10 பேர் கூட இருக்க மாட்டோம். 4 கால ஹோமம் திருப்தியாக செஞ்சுட்டு ஒரு மன திருப்தியாக நான் போவேன். ஏன்னா ஹோமத்துக்கு தான் ரொம்ப நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம். ஹோமம் வந்து ரொம்ப முக்கியம். ஹோமம் மந்திர ஜபம் ரொம்ப முக்கியம். மந்திர ஜபம் எவ்வளோ நம்ம பண்ணாலும் நம்மளுக்கு வர பிரச்சனை. நீங்கள் ஒரு நல்லா கவனிக்கணும். இந்த டீ புலண்டில் உள்ள என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2000 பேர் இப்போ இருக்காங்க. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? காரணம் நம்ம செய்த கர்மா, நம்ம செய்த பாவம். அந்த கணக்கு நம்மளுக்கு கரெக்டாக வருதா இல்லையா? ஆனால் நம்ம செய்த புண்ணியம் நம்மளுக்கு வந்து சேரும் தானே. நம்ம செய்த புண்ணியம் என்ன? இறைவனை வழிபாடு செய்கிறது, இறைவனை பூஜிக்கிறது, இறைவனுக்கு ஜபநாமம் பண்ணுறது, மற்றவங்களுக்கு வைத்தியத்தில் கொட்டிக்காமல் இருந்தாலே மோட்டமே நம்மளுக்கு மோச்சம். மற்றவங்க நம்ம எந்த ரொம்ப தும்புக்கு போகாமல் மற்றவங்கள நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். ஒரு குருவாக இருந்து வழிகாட்டியாக இருக்கணும். நம்மளை அவங்களுக்கு பிடிக்கலையே நம்ம ஒதுங்கிக்கணும். நான் ஒன்றுமே குரு இல்லை, நீ வேறு குரு தெரிப்போமா, நல்லா வார்த்தையை அனுப்பிடணும். ஆனால் நம்ம செய்கிற புண்ணிய தர்மம், நம்ம செய்கிற ஜபம், நம்ம செய்கிற பூஜை கண்டிப்பாக நம்மளுக்கு கணக்கில் செய்கிறோம். இதுதான் நம்மளோட புண்ணிய கணக்கு. அதனால் பாவம் மட்டும் நம்மளுக்கு வந்து சேராது, நம்ம புண்ணியமும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அந்த புண்ணியம் தான் நம்ம செய்கிற மந்திர ஜபம் பூஜை. இதெல்லாம் நீங்கள் அனுபவத்தில் உணரணும். அனுபவத்தில் சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஒருத்தவங்க எனக்கு 2 நாள் கால் பண்ணாங்க. ஐயா, நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தீங்க, பைரவர் படை சேர்ந்தவங்க, இந்த பண்டார இச்சினி மந்திரம், இது வந்து பாதகம் இல்லாதது, சொல்லி பாருங்கம்மா உங்கள் வேலையில் ஒரு நல்ல மாற்றம். ஏன்னா மகாலட்சுமியோட வலதுகை தான் பண்டார இச்சினி. அந்த மந்திரம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சால் கூட எனக்கு எழுத்து வடிவம் இல்லை. ஏன்னா என்னோடய பழைய புக்கில் வந்து ஒரு எழுத்து முகஞ்சிருந்தால அது கொடுப்பதுக்கு பயந்துக்கிட்டே இருந்தேன். நான் சொன்னாலும் ஒரு எழுத்து வடிவம் வேணும் இல்லையா? இந்த மந்திரம் தப்பாக சொல்லிட்டோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இப்போ ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் அனுப்பிட்டு இருந்தார். அது ஒரு எச்சினி வசியம் பண்ணுறவர், மாந்திரிகத்தில் உள்ளவர். அப்போ அந்த மந்திரம் உண்மை தெரிஞ்சிச்சு. நான் குரூப்பில் கொடுத்தேன். ஜம் தெரியும், குரூப்பில் எல்லோரும் கரெக்டாக செய்ய மாட்டாங்க, சில பேர் தான் செய்வாங்க. பாருங்களேன், செஞ்சு அவங்க வாயால் ஐயா எப்போ நான் வந்து புவனேஸ்வர் பைரவ படம் வச்சு பூஜை பண்ணி செஞ்சுட்டு நல்லா தான் இருக்கேன்,
ஆனால் இந்த மண்டார இச்சனை நான் ஜபம் பண்ணுறதுலேருந்து எனக்கு சில மாற்றங்கள் வருதுயா, சில யோகங்கள் சந்திச்சியா சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தொடர்ந்து நீங்கள் இந்த மந்திர ஜபம் பண்ணுங்கள், உங்களுக்கு மாற்றம் தெரியும். அதே மாதிரி புவனேஸ்வரி வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரிய வரும். இப்போ இதெல்லாம் உண்மையான சம்பவம். இப்போ அவங்க கண்டிப்பாக அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நான் கஷ்டப்படும் போது இந்த வழிபாட்டுக்கு வந்தேன், இப்படி செஞ்சேன், இந்த மந்திரம் ஜபம் பண்ணி இந்த ஹோமம் பண்ணி வருஷம் ஹோமம் செஞ்சுருவாங்க. அவங்க என் குரூப்பில் உள்ளவங்க, அந்த பேர் சொல்லக்கூடாதுல்ல, வருஷம் ஆனால் கொஞ்சம் எளிமையான வருஷத்துக்கு ஒரு முறை செய்வாங்க, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை செய்வாங்க பாருங்களேன். ஆனால் அவங்க முன்னை விட இந்த வழிபாட்டுக்கு இந்த மந்திர ஜபம் பண்ணி நல்லா இருக்காங்க. அவங்க பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிருக்குது, ஒரே பொம்பளை நல்ல வேலை கிடச்சிருக்குது. அப்போ அவங்க வாயால் என்னை வாழ்த்தும் போது, ஐயா நீங்கள் குருவாக எனக்கு சொல்லி கொடுத்தீங்க, நீங்கள் குரு உபதேசம் பண்ணி நான் செஞ்சு எனக்கு பலன் கிடச்சிச்சியா, இன்னும் கிடச்சிருக்குது, தொடர்ந்து நான் செஞ்சுட்டு வரேன், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவங்களாம் அவங்களுக்கு இப்போ ஒரு 50 வயசு இருக்கும். அவங்க இந்த வழிபாட்டுக்கு 5 வருஷம் தான். அதுக்கு முன்னால் அவங்க பல வழிபாட்டு செஞ்சு பலன் இல்லாமல் இந்த வழிபாட்டுக்கு வந்தது அவங்களுடைய புண்ணிய பலன் தான். அவங்க செய்த தர்மம், அவங்க செய்த புண்ணியம். அதே மாதிரி நம்மளோட சிவராத்திரி என்பது 15ஆம் தேதி, அதாவது 14ஆம் தேதி 2ஆம் மாதம் சனிக்கிழமை நாங்கள் 7 மணிக்கு நாங்கள் எங்களோட பரிசத்தானில் உள்ள ஈப்போல் எங்கே செய்வோம்னா, ஈப்போல் அது தஞ்சுரம் தான் ஆற்றங்கரை மலேசியா குருக்கள் மலேசியா நாட்டில் தஞ்சுரம் தான் ஆற்றங்கரை குதிரைப்பண்ணை முன்னுக்கு மாட்டு கொட்டையில் தான் நாங்கள் எளிய முறையில் நாங்கள் 4 கால யாகங்கள் நாங்கள் செய்வோம். நம்ம இப்போ 5 காலம் செய்யணும், ஆனால் கணக்கில் 4 காலம் தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் மொத்தம் பார்த்தா 5 காலம் நாங்கள் செய்வோம். ஏன்னா எங்களுக்கு அது ஒரு மன திருப்தி. சிவபெருமானான அம்சமான கால பைரவருக்கு நாங்கள் செய்கிற ஒரு வருஷம் சிவராத்திரி. அதாவது குரூப் பேர் சொல்ல வேணாம், பண்டார பைரவ குரூப் தான் நாங்கள் செய்கிறோம். காசி கால பைரவி, பைரவ அர்ப்பணம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிசனங்கிரி நமசிவாய பைரவ சிவம். அதே மாதிரி இந்த ஜோதிட சாஸ்திர அன்பர்களுக்கு நான் போன வாட்டி குருவும் சனியும் ஒன்றா சேர்ந்திருந்தால் அது ஒரு வகையில் சில புக்கு யோகம், சில புக்கு அவயோகம். அனுபவத்தில் எனக்கு அது ரொம்ப அவயோகமாக தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் தெரிஞ்சவங்க படிக்கிறவங்க போகர முனிவர் பாட்டில் என்ன போட்டிருப்பாங்க, குருவை பற்றி பாரப்பா பரமகுரு 4-7-10 பகிர்கின்ற கோணமும் தினமும் லாபம், சீரப்பா செண்மனுக்கு யோகம் செப்பு செந்தமிழ் பகிரில் வாழ்வான்ட்டு போகர் முனி பாடியிருக்கார். இதோட அர்த்தம் என்ன? குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் 1, 4, 7, 10 இருந்தால் மகாலட்சுமி வீட்டுக்கு தேடி வருவாங்கன்ட்டு போகர் முனி சொல்லியிருக்கார். அது உண்மைதான். ஆனால் ஜாதக அலங்காரத்தில் என்ன சொல்லியிருக்குது, குரு 4, 7, 10 இருந்தால் கேந்திர அதிபத்திய தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது தோஷமாக எடுத்துக்கிறதா யோகமாக எடுத்துக்கிறதா? அப்போ இது நீங்கள் அனுபவத்தில் தான் நீங்கள் உணர முடியும். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஜாதகம் நீங்கள் பார்த்தா தான் இந்த குரு பகவான் உண்மையிலே 1, 4, 7, 10 இருந்தால் நல்ல செய்வாரா கெட்ட செய்வாரா அப்படின்னா உங்கள் அனுபவத்தில் தான் நீங்கள். அப்போ உங்களுக்கு குரு இப்போ அந்த குருக்கிட்ட கேளுங்க, என்ன ஐயா குரு பகவான் 4, 7, 10 இருந்தால் ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுக்கு தான் விளங்கும். ஏன்னா இது நிறைய பேர் பார்க்குறால இது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இது பொதுமக்களுக்கு இல்லை, டிக்டாக் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை, ஜோதிட குருமார்களுக்கு தான். இப்போ போகர் முனிவர் பாடலில் படி பார்த்தா குரு 4, 7, 10 இருந்தால் நல்ல செய்வார். இது ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னால் உங்களோட சொல்லிக் கொடுத்த குருமார்கள்ட்ட ஜோதிட குருமார்கிட்ட இங்கே கேளுங்க. அதே மாதிரி ஆராய்ச்சி பண்ணணும், அனுபவம் முக்கியம். இது ரெண்டுமே பொய்யில்லை, ரெண்டுமே உண்மை தான். போகர் முனிவர் பாடின பாடல் 700 பாடல், இது ஒரு பாடல். இந்த பாடலில் உள்ளதும் உண்மை தான். ஜாதக அலங்காரம் சொல்லப்படுற கேந்திர அதிபத்திய தோஷமும் உண்மைதான். இந்த கேந்திர தோஷம் குரு எதில் செய்வார், மகாலட்சுமி தேடி வரும் வீட்டுக்கு சொல்கிற போகர் முனிவர் எந்த வழியில் நடக்கும்னு சொல்லி இது அனுபவத்தில் நீங்கள் உணவு. ரெண்டுமே உண்மை தான், பொய் இல்லை. அதனால் அனுபவம் முக்கியம். அதே மாதிரி ஒரு பூஜையும் ஒரு மந்திரமும் நம்ம எப்படி சொல்கிறோமோ அதில் தான் நம்ம பலன் பார்க்க முடியும். காசிகால பைரவி, பைரவர் அப்பணம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிசனங்கிரி நமசிவாய பைரவ சிவம். 2ஆம் தேதி 1ஆம் மாதம் 2/2 வெள்ளிக்கிழமை நான் ஆடியோ. இது 97வது சதஸ், 97வது வீடியோ. இதில் சில விஷயங்கள் சொல்கிறேன், ஏற்றுங்க. அடுத்து நான் இந்த 5 பிண்டத்தோட மந்திரமும் எப்படி தர்ப்பணம் பண்ணுறது நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது ஏற்கனவே ஒரு கிளாஸ் முடிச்சிட்டேன், 2வது கிளாஸ் நான் எடுக்கிறேன். ஏன்னா எல்லோரும் கற்றுக்குறாங்க இல்லையா. காசிகால பைரவி, பைரவர் அப்பணம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிசனங்கிரி நமசிவாய பைரவ சிவம்.